அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பா தவ திரு கர்மயோகி அவர்களின் பாதங்களில் சமர்ப்பித்து இன்னைக்கான டெய்லி மெசேஜ் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நான் ஒரு Q&A ஆன்சர் பண்ண நினைக்கிறேன். சண்முக பிரியா அப்படின்றவங்க எப்படி ஆன்மா வளரும், அதுக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன நான் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, மதரோட என்ன வேல்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது அல்டிமேட் ரிசல்ட் என்ன அப்படின்னா அது ஆன்மா வளர்ச்சியில தான் போய் முடியும். ஏன்னா மதரோட யோக பாதை, பகவானோட யோக பாதை அதுதான், ஆன்மாவோட வளர்ச்சியில தான் முடியும். ஸோ வாட் எவர் யூ டூ, வாட் எவர் யூ ப்ராக்டிஸ், அது கரெக்டாக ஆன்மா வளர்ச்சியில போய் முடியும். எனக்கு புரியல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உண்மை, ஆர்டர்லினஸ், கிளீன்லினஸ்னா சுத்தம், ஓகே. அதுக்கப்புறமா வேற என்னென்ன இருக்கு, கோபப்படாமல் இருக்கிறது, எரிச்சல் படாமல் இருக்கிறது, என்ன வேல்யூஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது கடைசியாக என்ன நடக்கிறது, அது ஆன்மா வளர்ச்சியில் தான் போய் முடியாது. இது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் நான் ஹியூமன் ஆஸ்பிரேஷனில் நான் பகவான் சொன்ன அந்த ஆஸ்பிரேஷன்லாம் எதுக்கு முக்கியம், ஏன் ஆஸ்பயர் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி நாலேஜ் வைடன் ஆகுறது, அந்த நாலேஜ் வைடன் ஆகி அதுக்கப்புறம் எப்படி அந்த ஆன்மா வளருதுன்றதை நான் ஆல்ரெடி பேசியிருப்போம் ஹியூமன் ஆஸ்பிரேஷன் டாபிக்ஸில். ஸோ கப்புள் ஆஃப் டாபிக்ஸ் நான் பேசியிருக்கேன் ஹியூமன் ஆஸ்பிரேஷனில். அதில் நீங்கள் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. அண்ட் இப்போ இன்னைக்கும் அதோட தொடர்ச்சியில் ஒரு டாபிக் வருது. ஸோ ஆன்மா எப்படி வளருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறேன். ஸோ மதருக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா சென்சியாரிட்டி, ரெசிப்டிவிட்டி, ஓப்பனிங். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க மதர். ஸோ அந்த வகையில் அதாவது உண்மை, விழிப்பு, ஏற்புத்திறன், இந்த மூணுமே முக்கியம் அப்படின்னு மதர் நினைக்கிறாங்க. ஸோ எதனால் முக்கியம் அப்படின்னா இது மூணுமே ஆன்மா வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது யோக பாதை, மதரும் பகவானும் போன யோக பாதைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். லைஃப் டிவைனில் பகவான் சொல்கிற அந்த சின்சியாரிட்டி, அந்த என்ன நினச்சி அவர் சின்சியாரிட்டின்னு எழுதியிருக்காரோ அது புரியும் நமக்கு. பொதுவாகவே சின்சியாரிட்டினா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சொல்கிறது தான், நம்ம நினைக்கிறது தான் பகவான் எழுதியிருக்கிறது சின்சியாரிட்டியா, ரெண்டுத்துக்குமே மீனிங் ஒன்று தானா அப்படின்னு நினைக்காது யோசிச்சிருக்கோமா? இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் சின்சியாரிட்டினா என்ன, உள்ளதை பேசணும், விசுவாசமாக இருக்கணும், இதுதான் சின்சியாரிட்டின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பகவான் சொல்கிற சின்சியாரிட்டி என்ன அப்படின்னு கேட்குறது, மதர் சொல்கிற சின்சியாரிட்டி என்ன அப்படின்னா, நான் யார், நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன நினைக்கிறது தான் பேசுகிறேனா, நான் நல்லது தான் நினைக்கிறேனா அப்படின்ட்டு ஒரு அறிவு இருக்கா எனக்கு, அந்த அறிவு, அந்த தெளிவு தான் சின்சியாரிட்டின்னு மதர் சொல்கிறாங்க, பகவான் சொல்கிறார். அதாவது நான் யார், சம்டைம்ஸ் நான் யார், நான் நல்லது நினைக்கிறேனா அப்படின்ட்டு ஒரு தெளிவு எனக்கு இருக்கா, அறிவு இருக்கா, நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் பேசுகிறேன்னா, நான் நல்லது தான் பேசுகிறேன்னா, இந்த மாதிரி பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் தான் நான் இருக்கேனா, அந்த மாதிரி ஒரு அறிவு எனக்கு இருக்கா, அந்த அறிவு, அந்த தெளிவு தான் சின்சியாரிட்டின்னு மதர் சொல்கிறாங்க. நீ எவ்வளோ வாட்டி பேசினாலும் அவந்திக்கா எனக்கு இந்த மாதிரி சின்சியாரிட்டின்ற விஷயம் புரியல, இன்னும் கண்டென்ட் புரியல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பையன் ஒரு ரோடில் குட்டி பையன் ரோடில் அழகாக நிறைய புக்ஸ் வித்துட்டு இருந்தான். இந்த வயசில் இவனுக்கு இவ்வளோ கஷ்டமா, எதுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு அவனுக்கு, சரி இவனோட கஷ்டத்தை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு எனக்கு ஒரு புக்கு வேணும்னு சொல்லி கேட்டேன். ஒரு புக்கு வாங்கிக்கிறீங்களா, அந்த புக்கு 50 rupeesன்னு சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நான் ஒன்று புக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வாங்கிட்டு அதுக்கு 500 rupees கொடுத்தேன், 500 ரூபாய். அதுக்கு என்கிட்ட அவன் சேஞ்ச் இல்லையே, 500 rupees கொடுத்துருக்கீங்க, என்னோட புக் காஸ்ட் வெறும் 50 rupees தான் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் சொன்னேன் பரவாயில்ல, சேஞ்ச் இல்லைனா பரவாயில்ல, இதை வச்சுக்கோ அப்படின்ற ஒரு சொல்லிட்டு, ஓகே இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணன்ற ஒரு மன திருப்தியோடு நான் இருந்தேன். ஓகே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பையன் சொன்ன ரிப்ளை நெத்தி அடிச்சா மாதிரி ஒரு ரிப்ளை, சரியான ஒரு ரிப்ளை. அவன் என்ன சொன்னான்னா, எங்கள் அம்மா எனக்கு என்ன ஆக்சுவல் ப்ரைஸோ, புக்குக்கு எவ்வளோ புக்கு அது வித்துச்சோ அந்த புக்குக்கு என்ன ஆக்சுவல் ப்ரைஸோ அதுதான் எனக்கு விலையாக வாங்கிக்க சொன்னாங்க, அதை தவிர எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் கூட நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அந்த பையன் அவ்வளோ அழகாக அம்மா சொல்கிறத கேட்டுன்ட்டு அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லி அதை மனசார அதை எடுத்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் கூட டீவியேஷன்ஸ் இல்லாமல் அந்த அறிவு, அந்த தெளிவோடு அவன் நடந்துக்கிறான். அதுதான் சின்சியாரிட்டி. நம்மளை பார்த்துக்கலாமா, இப்போது நம்மளுக்கு தெரியும் ஒரு மதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்காவது சொல்லுவோமா, ஐயோ மதர் சொல்லியிருக்காங்க, மதரை மீறி நம்ம நான் பண்ண மாட்டேன், இதை
அப்படின்னு அந்த பையன் மாதிரி நம்ம சொல்கிறோமா? அந்த பையன் எப்படி அவன் அம்மா சொன்னான்றது ரொம்ப அழகாக எடுத்து சொல்லி அவன் அதுலேருந்து டீவியேட் பண்ணாமல் இருக்கான். அந்த மாதிரி நீங்களோ எல்லாருமே மதர் டிவோட்டீஸ், மதர் சொல்லியிருக்காங்க இதை, மதரை மீறி நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு எந்த விஷயத்துலையாவது, எல்லா விஷயத்துலையும் நம்ம பண்ணுறோமா? எந்த விஷயத்துலையாவது பண்ணியிருக்கோமா? அந்த மாதிரி பண்ணோன்னா அதுதான் ஆக்சுவல் சின்சியாரிட்டி. மதர் சொன்ன விஷயத்துலேருந்து டீவியேட் ஆகாமல் அந்த அறிவு, அந்த தெளிவு. ஏன்னா மதர் நல்லது தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த விஷயத்துலையும் அவங்க நெகட்டிவ் சொன்னதில்லை. என்ன மனசில் நினைக்கிறோமோ நல்லதை மட்டும்தான் நினைக்கணும், அது நல்லது மட்டும்தான் செய்யணும், என்ன நினைக்கிறோமோ அந்த பேசணும், அந்த தெளிவு இருக்கணும். பாசிட்டிவ்ஸ் மட்டும்தான் மதர் சொல்லியிருக்காங்க. அந்த மதர் சொல்லியிருக்காங்கன்ற அந்த அறிவு இருக்கா எனக்கு? மதரை விட்டுட்டு ஒரு செகண்ட் அந்த பதைக்கணும். மதர் சொன்ன விஷயம் இது இல்லை, நான் மதருக்கு மீறி நடந்துக்க மாட்டேன், சாரி அப்படின்றது சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுதான் சின்சியாரிட்டி. இனியிலேருந்து நாம் இதை ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துட்டு சின்சியாரிட்டினா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுருக்கோம் நான் நினைக்கிறேன். இந்த பையன் மாதிரி நம்மளும் அவன் அம்மா சொல்லியிருக்கான்றத அவன் சொல்கிற மாதிரி மதர் சொல்லியிருக்காங்க, மதரை மீறி நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸை நான் நம்ம எடுத்துட்டு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஷைன் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அந்த நோட்டோட நான்